பெருமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த முறை நாம் சிந்தித்து நிறுத்தின நெகேமியாவினுடைய புத்தகத்தில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கின்ற சிந்தனைகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நம்முடைய கூட பேசுவாராக. கடந்த முறை நாம் இந்த புத்தகத்தை சிந்தித்த பொழுது அதனுடைய முகவுரை, அதனுடைய இன்ட்ரோடக்ஷனை நம்ம கடந்த முறை நாம் இந்த புத்தகத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது, இதனுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய நபர் யார் என்பதாக இதிலே நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக கர்த்தர் இடிந்து போயிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மதிலை, அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்தின் மதிலை மீண்டுமாக எழுப்பி கட்டுகிறார் என்பதை பற்றி தான் இந்த புத்தகம் மிக முக்கியமாக எடுத்துரைக்கிறது. இதற்காக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மனிதன், நெகேமியா என்ற மனிதன், மிக முக்கியமாக இந்த 13 அதிகாரங்கள், இந்த 1 முதல் 13 வரை இருக்கின்ற அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். So throughout all the chapters from 1 to chapter 13, we read about the building of the walls of Jerusalem, as well as the life of a person called Nehemiah. எஸ்ராவினுடைய புத்தகத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதிலே ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் அல்லது 50க்கும் மேற்பட்ட வருஷங்கள் நிறைவேறி முடிந்த பின்பதாக கர்த்தர் ஒரு மனிதன் எழுப்புகிறார். மீதம் இருக்கக்கூடிய வேலைகளை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டி எழுப்புவதற்காக அல்லது நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மனதிலே தீர்மானித்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதன் மூலமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை அவர் செய்ய போகிறார் என்பதும் இந்த புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த நாளிலே நாம் இந்த முகவுரையை தொடர்ந்து முதல் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. So Nehemiah chapter 1 verse 1-3 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். என்பதாக அதிலிருந்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளவிருக்கின்ற சிந்தனைகளை கர்த்தர் நம்மோட கூட பேசுவாராக. நெகேமியா முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அதனுடைய எழுத்தாளர் யார், அதனை எழுதும் பொழுது ஒரு சுயசரிதையை எழுதுவதை போல் நமக்கு இங்கே தோன்றக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது ஐ வாஸ் இன் சூசான், அது மட்டும் இல்லாமல் the words of Nehemiah, நெகேமியாவினுடைய வார்த்தைகள், அது போல் நான் சூசானில் இருந்த பொழுது, அதே போல 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஆகவே இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய நெகேமியா தாமே இந்த வசனங்களையும் அவர் எழுதுகிறார். ஆனால் இந்த முதல் 3 வசனத்தை வாசித்த பொழுது இதில் வரக்கூடிய பிரதானமான சிந்தனை என்னவென்றால், தேவனுடைய ஜனத்திற்கான இருதயம், a heart for God's people, தேவனுடைய ஜனத்திற்காக இயங்கி இருக்கக்கூடிய, அதனுடைய தேவைகளை உணரக்கூடிய, அதனுடைய தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை குறித்து இங்கே நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நாம் கர்த்தருடைய ஜனத்திற்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது கர்த்தருக்காக சில ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றோ நம்முடைய மனது அதிகமாய் இயங்கிக் கொண்டிருக்கும். Many times we do wish that we wanted to do something for God and for God's people. But before we do something for God and for His children, we need to have a heart for God's people. எந்த ஜனத்திற்காக நாம் செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அல்லது எந்த ஜனத்திற்காக நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஜனத்திற்கு நாம் செயல்படுவதற்கு முன்பதாகவே எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அந்த ஜனத்தை குறித்திருக்கின்ற உன்னுடைய அக்கறை என்ன, அந்த ஜனத்தை குறித்திருக்கின்ற நம்முடைய அக்கறை என்ன, அந்த ஜனத்தை பற்றியுள்ள பாரம் நம்முடைய மனதிலே உண்மையாக இருக்கிறதா என்பதை குறித்து எதிர்பார்க்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த பகுதி மட்டுமல்ல, நீங்கள் அநேக வேத பகுதிகளை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடங்களில் எல்லாம் சொல்லப்படுவது என்னவென்றால், அந்த ஜனத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத தீர்க்கதரிசியை நாம் வாசிக்கிறோம். எரேமியாவுடைய புத்தகத்திலே அதை வாசிக்க முடியும். அந்த ஜனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய பாவ சூழ்நிலையை அந்த தீர்க்கதரிசி காண்கிறார்.
அந்த தீர்க்கதரிசி பார்த்து அதை கர்த்தருக்கு முன்பதாக மன்றாடுகிறார். இதை நீங்கள் எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்க முடியும். சிறு தீர்க்கதரிசிகள், மைனர் ப்ராஃபிட்ஸ் நீங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய பாரத்தை தன்னுடைய பாரமாக அதனை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எவ்வளமாக தன் ஜனத்தை பார்க்கிறாரோ, கர்த்தர் தன்னுடைய ஜனத்தினுடைய அவலமான சூழ்நிலை எப்படி பார்க்கிறாரோ அதே போல பார்த்து பின்பதாக கதறின, புலம்பின ஜனங்களை, தீர்க்கதரிசிகளைத்தான் நீங்கள் வாசிக்க முடியும். ஏன் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுதும் கூட நம்முடைய மகத்தான தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய, மாபெரும் ஆசாரியனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே குறிப்பிட்ட விதத்தை தான் நாம் காண்கிறோம். அவருக்கும் தன் ஜனத்தை பார்க்கும் பொழுது சிதறி போன ஆடுகளைப் போல இருக்கின்ற ஜனங்கள், எந்த ஒரு மெய்ப்பன் இல்லாத சிதறி போன ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த ஜனத்தை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார் என்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோமே. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, கர்த்தருடைய ஜனத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்குவதற்கு முன்பதாக, அல்லது கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்திலே அந்த ஜனத்தை பற்றி இருக்கின்ற பாரம் உண்மையான முறையில் உள்ளதா என்பதை குறித்தும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக அதைத்தான் இந்த முதல் 3 வசனத்திலே நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆரம்பிக்கின்றது? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். The servant நெகேமியா, பணிபடைக்காரனாக இருக்கக்கூடிய, ஒரு சேவை மனப்பான்மை நிறைந்திருக்கக்கூடிய நெகேமியா இந்த இடத்தில் வருகிறார். அவர் எப்படி தன்னை அறிமுகம் செய்கிறார்? How does he introduce himself in the that was written by him? தன்னால் எழுதப்பட்ட, தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கின்ற, தன்னுடைய சரிதமாக விளங்கக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்ற அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் செய்தாற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? சாதாரண முறையிலே, the words of Nehemiah, the son of Hakaliah, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவினுடைய நடவடிக்கைகள் என்று ஆரம்பமாகின்றது. நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது என்று நான் நம்புகின்றேன். நம்மை பற்றி சில நேரத்தில் நாம் சொல்லும் பொழுது, நான் இன்னார், நான் இப்படிப்பட்டவன், இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இந்த இடத்தை சேர்ந்தவன், இன்னாரை சேர்ந்தவன், அப்படி என்று நாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் நெகேமியா இங்கே சொல்லும் பொழுது ஒரு சாதாரண, ஒரு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிமுகமோ, மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு பெரிய ஒரு நிலைமையில சொல்லப்படாதபடிக்கு he made it very simple, inspired by the Holy Spirit, make it very simple. என்ன சொல்லி எழுதுகிறார்? வெறும் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். பின்பதாகத்தான் தன்னுடைய மனதின் பாரத்தை எல்லாம் சொல்லிவிட்டுதான் நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோசன் அரண்மனையில இருக்கிறேன், அதுவும் அரண்மனையிலே மட்டும் சொல்லிவிட்டு கடைசியிலே வரும்பொழுதுதான் நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கின்ற விஷயம் என்ன? He is from an unknown father or unknown family, unknown background. அறியப்படாத இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த, எந்த ஒரு பின்னணியுமே சொல்லப்படாத இருக்கின்ற குடும்பம், எந்த ஒரு பின்னணியுமோ அல்லது அவருடைய வம்ச வழியோ அல்லது எந்த சரித்திரத்தை சேர்ந்தவன், எப்பொழுது இவர்கள் அங்கே சென்றார்கள், இவருடைய பின்னணி என்ன, இவன் தகப்பனுடைய பின்னணி என்ன, எதுவுமே சொல்லப்படாதபடிக்கு இந்த நெகேமியா முழுவதுமாக அதை அப்படியே மறைத்து விடுகிறார். அதை மறைத்துவிட்டு, நான் அகலியாவின் குமாரன், அவ்வளவுதான். அகலியா என்ற நபருடைய பெயரின் அர்த்தம் கடந்த முறை நான் சொல்லியிருந்தேன், அது யெகோவாவினுடைய இருள், டார்க்னஸ் ஆஃப் யாவே, அல்லது those who wait for யாவே, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய ஒருவன், அல்லது கர்த்தருடைய இருள் என்று சொல்ல ஒரு பெயரீடு தான் இந்த அகலியாவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அகலியாவுக்கு பிறந்த இந்த நெகேமியாவுக்கு அந்த பெயர் சூட்டப்படும் பொழுது அவன் கர்த்தரால் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மகன், த கம்ஃபர்ட் ஆஃப் ஜெஹோவா, யெகோவாவினுடைய ஆறுதல் என்றுதான் அவனுக்கு பெயரிட்டிருந்தார்கள். அவன் எங்கே வாழ்ந்திருந்தான் என்றோ, எந்த இடத்திலிருந்து அவன் எருசலேமுக்கு எப்பொழுது சென்றான் என்றோ இங்கெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்பொழுது the place where he lives now, இப்பொழுது இருக்கக்கூடிய தன்னுடைய இடம் என்ன? சூசான் அரண்மனையிலே தான் இருக்கிறதாக அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, பின்பதாக நீங்கள் கீழே வாசித்து வரும்பொழுது தன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். ஆனால் இறுதியிலே தான் அவர் தன்னுடைய ஸ்தானம், அந்த அரண்மனையிலே தான் வகிக்கக்கூடிய பொசிஷன் என்னவென்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, the way he introduces himself clearly tells that he is a very humble person. மிகவும் தாழ்மை நிறைந்திருக்கிற, கர்த்தருடைய கரத்திலே வணைவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த நெகேமியா இப்பொழுது இருக்கிறார். அது மட்டுமல்ல, நெகேமியாவுடைய பெயர் இங்கே சொல்லப்படும் பொழுதும் அவனுடைய உத்தியோகம், அவனுடைய வேலை என்னவென்று சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சூசான் அரண்மனையில் அவர் இருக்கிறார். 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன், for I was a king's bearer. மட்டுமல்ல, 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருக்கு
திராட்சை ரசம் முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். அப்படியானால் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான வேலை என்ன? அவர் ஒரு பெரர், ஒரு ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். அரண்மனையில முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடிய மனிதன். ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ராஜாவிற்கு செயல்படக்கூடிய சேவை நிறைந்திருக்கின்ற மனப்பான்மை, பணிவிடை செய்யக்கூடியது எல்லாம் இருந்தாலும் அவனுடைய மனதை ஆட்கொண்டிருப்பது என்னவென்றால், அவர் ராஜாவுக்கு மேலான ராஜாவாக இருக்கக்கூடிய கர்த்தருக்கு தான் சேவை புரிய வேண்டும் என்ற ஒரு மனதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எந்த ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன், ஆனால் கர்த்தர் இவரை பயன்படுத்துகிறார். Though he was a person with an unknown background, unknown family background, unknown father background, everything is there, but he was mightily used by God. நீங்கள் 13 அதிகாரத்தை ஒவ்வொன்றாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இதில் ஒவ்வொன்றிலும் இந்த மனிதனை எவ்வளமாக பயன்படுத்தினார் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இது நாம் சிந்திக்கிற விஷயம் என்ன? நம்முடைய பின்னணியோ, நம்முடைய பெற்றோர்களுடைய பின்னணியோ, அல்லது நாம் எந்த இடத்திலிருந்து நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோமோ, அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய பின்னணிகள் என்ன, அல்லது நாம் எந்த தலைமுறையிலிருந்து இப்பொழுது கிறிஸ்தவராக மாறி இருக்கிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொருட்கள் பார்க்கின்ற விதம் என்னவென்றால், எப்பேற்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அதனுடைய பின்னணி எதுவாயினும், அவருடைய வளர்ப்பு எதுவாயினும், அவர்களுடைய நிலைமை என்னவாயினும் காணக்கூடிய விதம் என்னவென்றால், எவ்வளவு தூரம் நாம் ஜனத்திற்கும் ஊழியத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு அடிமையாக இருந்த மோசே தெரிந்து கொள்ளப்பட்டு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாறினார். He was an Hebrew slave. He was chosen by God and made a greatest leader that was ever found in the land of Israel. He was called Moses. நாம் தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ராஜா, ஆனால் எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டார்? ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு கடைக்குட்டியாக, கடைசி சிறுவனாக அவனுடைய வீட்டில் இருந்த பொழுது, ஒரு மேய்ப்பனாக இருந்த பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக அவர் மாறினார். சவுல் என்ற ராஜாவை குறித்து நாம் வாசித்தாலும் அதேதானே. He was the person who was the least of the least tribe. இருப்பதிலே சிறிய ஒரு கோத்திரத்திலும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சவுல். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு ஒரு ராஜாவாக மாற்றினார். அப்போஸ்தலரை குறித்து வாசிக்கும் பொழுதும், கல்லாதவர்கள், படிப்பறிவே இல்லாதவர்கள், சாதாரண மீனவர்கள், ஜனத்தின் மத்தியிலே அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வேண்டாம் என்று தள்ளப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரையும் என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டு அப்போஸ்தலராக அவர்களை மாற்றுகிறார். ஏன் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், if we think about your life and my life, it is for sure that God has chosen us so that we can be a vessel in the hand of God. நீங்களும் நானும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருப்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாக வணைவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க முடியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 26 துவங்கி 29 வரைக்குமாக வாசிக்கும் பொழுதும் கூட கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? கல்விமான்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஐஸ்வர்யவான்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, மேன்மையானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. God did not choose some of the greatest people, the wealthiest people, the people who are with great intellectual, but God has chosen the weakest of the weakest. பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? அதன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பிரியமானவர்கள், நமக்கு விருப்பம் இருப்பதெல்லாம் உண்மைதான். ஒரு விதத்தில் நாம் கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும் என்றோ, கர்த்தருக்கு எதையாவது நாம் செய்ய வேண்டும் என்றோ, கர்த்தருடைய சபையிலோ அல்லது தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவது உண்மைதான். ஆனால் நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் சிந்தித்த மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால், அவன் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதனாக நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். He should have been a person who had received the call of God for this particular work at this particular point of time in history. சரித்திரத்திலே ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை எழுப்புகிறார். மோசே, அவனுடைய நாட்கள் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்களிலே கர்த்தர் எழுப்பினார், பயன்படுத்தினார். ஆரோன், அதே போல அந்த நாட்கள் குறிக்கப்பட்டது. சரித்திரத்திலே அவன் வேலை நிறைவேற்றி சென்று விட்டான். தாவீதும் அது போல அநேக நபர்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே கர்த்தர் எழுப்புகிறார். அது போலதான் இந்த நெகேமியாவும் for this particular point of time in history, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே இந்த ராஜா ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டம். அது மட்டுமல்ல, எஸ்ரா விட்டு சென்றிருக்கக்கூடிய ஊழியங்கள், எஸ்ராவோடு கூட சேர்ந்து செயலாற்றுவதற்கும் அதே போல இருக்கின்ற மற்ற எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு இந்த நாட்களிலே இந்த நெகேமியாவை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பை அல்லாமல், unless and until God
calls a person, it is impossible for us to fulfill the wish and the plan of God for our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய அழைப்பின்றி நாம் ஒருபோதும் செயல்பட முடியாது. சில வாரங்களுக்கு முன்பதாக நாம் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் கூட the call of God for ministry, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று இருக்கக்கூடிய கர்த்தருடைய அழைப்பு என்பதை பற்றி இருக்கின்ற மிக விரிவான சிந்தனையை நம்முடைய அருமை சகோதரன் சுரேஷ் பாபு அவர்கள் எடுத்தார்கள். மாணவர்களை, மிக முக்கியமாக இங்கே நான் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமே. எபிரேயரின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 5 and verse 4. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஆரோனை குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். ஆரோனை குறிப்பிட்டு அவருடைய ஊழியத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை. No man taketh this honor unto himself, but he that is called of God, as was Aaron. ஆரோன் எவ்வளமாக இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்? தானா ஏற்படுத்தப்பட்டாரா? தானா இந்த ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினாரா? நிச்சயமாக இல்ல. மாறாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக ஆரோன் இருந்தான். அது போலதான் எல்லா ஊழியத்தை பார்த்தாலும் சரி, இதற்காகவே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காகவே, இந்த ஊழியத்திற்காகவே ஒவ்வொரு நபரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எரேமியாவாக இருக்கட்டும், எசேக்கியாளாக இருக்கட்டும், அல்லது சிறு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகின்ற யோனாவாக இருக்கட்டும், மற்ற எல்லா மீகா போன்று இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலனாகிய பவுலாகட்டும், அல்லது எந்த விதமான சரித்திரமோ வேத புத்தகத்திலே நிருபங்கள் எழுதாதிருக்கக்கூடிய அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, though they were considered small and mean and were very little, or not even have written single epistle in the New Testament, they were also being called by God. தேவனாலே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் 12 அப்போஸ்தலரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. கர்த்தருக்கென்று செயலாற்றுவதற்கு முன்பதாக நாம் நமக்கே உணர்த்தி வைத்து, அல்லது நமக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேனாம். நான் கர்த்தருக்கு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக, அல்லது இந்த குறிப்பிட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேனா? Have I been called by God for this ministry and fulfill it during this particular point of time in history? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். Because calling is all matters in the presence of God. ஏன் இந்த அழைப்பு மிக முக்கியமாக இருக்கிறது? நான் சில வசனங்களை சொல்கிறேன். எரேமியாவினுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய தீர்மானத்தையும் யாருக்கு கொடுக்கிறார்கள்? கர்த்தர் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் தருகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய பலத்தை தருகிறார், சகிப்புத்தன்மையை தருகிறார். ஊழியத்தினுடைய பாதைகளிலே நிச்சயமாக பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், if we wanted to go forward, even if we have faced multiple trials and tribulations and persecutions in path of our ministry, and if we wanted to perceive longer, the thing that holds us is the call of God. நம்முடைய அழைப்பு தான் மிக முக்கியமாக நம்மை பிடித்து நிறுத்தக்கூடிய பலமுள்ள ஒரு சக்தியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லும் பொழுது, அது சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனிதன் நம்மை அழைத்திருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை மனிதனால் நாம் நியமிக்கப்பட்டிருப்போமானால், நிச்சயமாக அதனுடைய பலனை பார்க்கும் பொழுது நமக்கு திருப்தி ஏற்படாது. We may not find the fulfillment or the joy if man calls, but if God calls us for a ministry, then we will have the fulfillment and joy in it. அதிலே சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் நிச்சயமாக காணப்படும். ஒருவேளை நம்முடைய காலகட்டங்களிலே பலனை நாம் பார்க்க முடியாமல் போகலாம், ஆனால் காலங்கள் கழிந்த பின்பதாக நம்முடைய ஊழியத்திற்கு பலன்களை தருவார். அது நமக்கு நிறைவையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 27 வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதிலே நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஊழியம் செய்வதற்கு, ஒரு செயலாக்கம் நிறைந்திருக்கக்கூடிய, ஒரு செயல்திறன் இருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த அழைப்பு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதனோட கூட கடைசியாக நாம் வாசிக்கும் பொழுது, இட் கிவ்ஸ் us glory to God. தேவனுக்கு இந்த அழைப்பு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் சிந்தித்தாலும், are we ready as to be as a servant in the hands of God, to be molded, to be mended, and to be used by God? தேவனாலே பயன்படுத்தப்படுவதற்கு, தேவனாலே நாம் பண்படுத்தப்படுவதற்கு, தேவனாலே நாம் வணையப்படுவதற்கு
கர்த்தருடைய கரத்திலே அவர்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவியாக நம்மை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? ஒரு தலைவனாக அல்ல, தலைவனாக இருப்பதற்கு அநேகருக்கு விருப்பம் உண்டு. தலைவனாக தலைமைத்துவ பொறுப்பை வகிக்க வேண்டும் என்பதற்கு அநேக விருப்பம் உண்டு. ஆனால் தலைவனாக நான் இங்க சொல்லவில்லை. ஆஸ் அ சர்வன்ட் நெகமையா, நெகேமியாவை போல சொல்லும் ஆண்டவரே, நான் அடியேன் இதோ கேட்கிறேன். நீ சொல்லக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே நான் கேட்டு அந்த அழைப்பை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு பணிவிடை செய்யும் ஆவி உடையவனாக இருக்கின்ற நெகேமியாவை போல ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நெகேமியாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தை அனுபவித்த ஒரு மனிதன், பரலோகத்தின் தேவனை தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற ஒரு மனிதன், மேலான ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்டு வாழ்கிற ஒரு மனிதன் தான் இந்த நெகேமியா. அதனாலதான் இந்த மனிதனை நான் சர்வன்ட் நெகேமியா என்று நான் சொல்கிறேன். மிக முக்கியமாக நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது you can read about the servant leadership, பணிவிடை தலைமைத்துவத்தை குறித்து இந்த புத்தகத்திலே மிக மிக அதிகமாக நீங்கள் வாசிக்க முடியும். அதனாலதான் இந்த மனிதனுக்கு நான் லீடர் என்று நான் சொல்வதை பதிலாக சர்வன்ட் நெகேமியா, இது நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கட்டும். யாருக்கு பணிவிடை செய்கிறார்? He is going to be a servant for the most high God. மகா உன்னதமாக இருக்கக்கூடிய தேவனுக்கு ஒரு பணிவிடை செய்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். இதான் இந்த மனுஷனை பற்றி இருக்கின்ற ஒரு சில பாடங்களாக இருக்கிறது. இந்த மனிதன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தருடைய பாரத்தை சுமந்திருக்கிற மனிதன், நுட்பமாக எந்த விதமான ஒரு முன்னறிவிப்போ எந்த விதமான முன்னுரையும் சொல்லப்படாது இருக்கின்ற பொழுதிலும் கூட கர்த்தரால் மகத்தான முறையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பணிவிடைக்காரனாகிய நெகேமியா. இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது இதே தொடர்ந்து நாம் இந்த புத்தகத்திலே நாம் வாசித்து வருகின்ற வேளையிலே இரண்டாவது சீயிங் பியாண்ட் தி கம்ஃபர்ட் ஜோன். இந்த நெகேமியாவை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். எங்கே இருக்கிறார்? அவர் சூசான் அரண்மனையில் இருக்கிறார். 11வது வசனத்திலே அவர் ராஜாவினுடைய பானபாத்திரக்காரன். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் அதே தான் சொல்லப்படுகிறது. ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு நெகேமியா. He is working under pressure. எப்பொழுதுமே இந்த நாம் நினைக்கிறது போல இன்றைக்கு ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்கின்ற ஒரு வேலையோ, அல்லது நாம் டீ சர்வ் பண்றோமோ, ஒரு தேநீர் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையோ, அல்லது நாம் மதிய வேளையில் உணவு பரிமாறி கொடுக்கின்றோமே, அந்த ஒரு பொறுப்பு அல்ல இங்கே சொல்லப்படுகின்ற கப் பேரர், இங்க பானபாத்திரக்காரன் என்று சொல்லப்படுகின்ற பொறுப்பு. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹை ரேங்கிங் பொசிஷன் இன் த கிங்டம். அந்த ராஜ்யத்திலே மிக மிக உயரிய உன்னதமான ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு வேலைதான் இந்த குறிப்பிட்ட இந்த வேலை. அது மட்டுமல்ல, இந்த வேலை பொதுவாக சாதாரணமாக இருக்கின்ற ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை. இட் வில் நாட் பி கிவன் டு சம் காமன் மேன் ஹூஸ் தேர் ஆன் தி ஸ்ட்ரீட். பொதுவாக இருக்கின்ற சாதாரண மனுஷனுக்கு இந்த வேலையை கொடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் he must be a man of honesty and man of integrity. ஒரு உண்மையும் உத்தமம் நிறைந்திருக்கின்ற மனுஷனுக்கு தான் இந்த பொறுப்பை கொடுப்பார்கள். ஏனென்றால் ராஜா பருக போகின்ற ஒரு பானம், அந்த பானத்தை, அந்த குடிக்கின்ற அந்த பானத்தை, அந்த ராஜா பருகுவதற்கு முன்பதாக இவன் பருகி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாட்களில், அந்த காலகட்டங்களிலே ஒரு பாய்சனை கொடுத்து இவர்கள் கொன்று விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் ராஜாவுக்கு இருந்ததுனால இந்த பானபாத்திரக்காரன் என்ற கப்பேரர் என்று சொல்லப்படுகின்ற பொறுப்பை அநேக வருஷங்களாக அவர்கள் வைத்திருந்தார்கள். நாம் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுதும் யோசேப்பின் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், சுயம்பாகி பானபாத்திரக்காரன். ஆகவே இந்த பொறுப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. He has an high position and accessible to the king. ராஜாவுக்கு மிக நெருங்கி போகக்கூடிய, எளிதாக ராஜாவை அணுகக்கூடிய ஒரு சூழலும் இந்த மனிதனுக்கு இருக்கின்றது. இதெல்லாம் இருந்தாலும் கூட இவனை நான் ஏன் இந்த நெகேமியாவை சொல்லும் பொழுது he is seeing beyond the comfort zone. இந்த இப்படிப்பட்ட பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு நபருக்கு ராஜா என்னவெல்லாம் சலுகை கொடுத்திருப்பார்? ஒரு பொதுவான ஒரு கப்பேரருக்கு என்னவெல்லாம் சலுகை கொடுத்திருப்பார்? He must have given a good ration of food. நல்ல முறையிலே உணவை ரேஷன், நல்ல முறையிலே நல்ல உணவை பகிர்ந்து நிச்சயமாக கொடுத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த தேசத்திலே நல்ல பிரதானமான இடத்திலே அவன் வாழ்வதற்கு அவனை வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம் நல்ல முறையில பராமரிக்கப்பட்டிருக்கும். நல்ல வீடு வசதி வாய்ப்புகளோட கூட நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு சம்பளம், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஒரு அரசாங்க வேலை இந்த நபருக்கு அங்கே கொடுக்கப்பட்டு அவன் நெகேமியா பணிவிடை செய்து வருகிறான். அப்படி இருக்கின்ற பட்சத்துல எதற்காக அவன் தன்னுடைய சுகபோகமா இருக்கக்கூடிய நல்ல சுக சௌகரியமான இடத்தை விட்டு அதை தாண்டி அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும்? நம்ம இங்க என்ன வாசிக்கின்றோம்? சூசான் அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் இறுதியிலே 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் சகோதரரில் ஒருவனாகிய அவன் எருசலேமிலிருந்து வந்தான், வந்த செய்தியை விசாரித்தேன். அப்படியானால் ஏன் கேட்க வேண்டும்? He is a man who is always looking beyond the comfort zone of his life. தன்னுடைய வாழ்க்கையிலே
தனக்கு இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உத்தியோகத்தினுடைய நிலைமையிலிருந்தும் அது சௌகரியமான இடம்தான். எந்த விதமான கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் என்னை கேள்வி கேட்க போதும் இல்லை. நான் எருசலேமை கேள்வி கேட்டேனா, நான் ஒரு யூதனா, நான் யூதனாகி இருக்கின்ற யூதனுடைய கர்த்தரை பின்பற்றுகிறானா, யாரும் கேள்வி கேட்க போவதில்லை. ஆனால் இவனுடைய மனதனுடைய ஏக்கம் என்ன? ஒவ்வொரு முறையும் அங்கு ராஜாவுடைய சமூகத்திலே நின்று பணிவிடை செய்யும் பொழுதும் பரலோகத்தின் தேவனை அவர் உற்று பார்க்கிறார். பரலோகத்தின் தேவனை உற்று பார்த்து, இங்க என்னுடைய கர்த்தரை நான் எப்பொழுது என் தேசத்திலே சென்று நான் பணிவிடை செய்ய போகிறேன். When do I go to my own land to worship with my own people, என் ஜனத்தோடு சென்று என்று நான் ஆராதிப்பேன். இப்பொழுது என் கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணம் இந்த நிச்சயமாக இந்த மனிதனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நம்புகிறேன். 137ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய ஆறுகள் அருகே நின்று கொண்டு அங்கே நின்று பாடல் பாடக்கூடிய ஒரு விதத்தை நாம் வாசிக்கின்றோம். அதிலே, கர்த்தாவே எருசலேம் நகரிலே எப்பொழுது நாங்கள் வந்து சேருவோம்? முதல் 6 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சியோனை நினைத்து அழுதோம், பின்பு அது நடுவில் இருக்கும் அலரிச்செடிகள் கிணறுகளை தூக்கி வைத்தோம். பின்பதாக கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகளை தன் தொழிலை மறப்பதாக. If I forget thee, O Jerusalem, let my right hand forget her work. இப்போ இந்த நெகேமியாவின் மனசுல என்ன இருந்திருக்கும்? இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் பியாண்ட் டு ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன். பிரியமானவர்களை, நமக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. ஒரு அரண்மனையில இருக்கின்ற நெகேமியா இருந்தாலும் தன்னுடைய சுக இடத்தை விட்டு, சுகமான வாசஸ்தலங்களை விட்டு அவர் தன் சொந்த தேசமாக இருக்கின்ற எருசலேமையும் தன் மக்களையும் எண்ணி பார்க்கிறார். நமக்கும் இது ஒரு பாடத்தை கற்றுத்தரட்டும். நாம் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன், நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு சூழல், எல்லாம் தாண்டி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய பாரமும் நம்முடைய இருதயத்தை மிகவும் மிகவும் அதிகமாக அது பாரப்படுத்த வேண்டும். இந்த மனிதனுக்கு அதுதான் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த மனிதனை தெரிந்து கொண்ட நேரத்தில் இந்த மனுஷனுடைய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு பாரத்தை தன் ஜனத்திற்கு செய்ய வேண்டியிருக்கின்ற, ஆற்ற வேண்டியிருக்கின்ற வேலையை அவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த பொழுது இந்த மனிதனால் அமர்ந்திருக்க முடியவில்லை. He could not keep himself quiet after receiving the call and the burden of God. தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவர் என்றைக்கு எப்பொழுது அங்கே செல்ல போகிறோம், என்னுடைய தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தான் தன்னுடைய மனதிலே எப்பொழுதும் சிந்தித்து வருகிறார். அது மட்டுமல்ல, அங்கே 20th year என்று சொல்லப்படுகிறது. கிஸ்லேயு மாதம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கிஸ்லேயு மாதம் என்று சொல்வது யூத மரபின்படியாக அது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம், அது ஒரு குளிர்காலமாக இருக்கின்றது. மட்டுமல்லாமல் அது 20வது வருஷம் என்று சொல்வது அந்த ராஜாவாகிய இப்பொழுது ஆண்டு வரக்கூடிய அந்த ராஜாவினுடைய 20வது வருஷம், அவனுடைய அந்த ஆட்சி செய்யக்கூடிய 20வது வருஷமாக அது இருக்கிறது. இதை நாம் அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய 20வது வருஷத்தினுடைய ஆட்சி காலங்களில் தான் இது நடைபெற்றதாக இதுவும் சொல்லப்படுகிறது. இதுதான் அங்கே சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் இதிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு பாடம் என்ன? God places us in certain positions of life so that we can fulfill God's plan. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் சில நேரங்களிலே நம்மை குறிப்பிட்ட இடங்களிலே அமர்த்துகிறார். அப்படி நம்மை அமர்த்தும் பொழுது அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்வதெல்லாம் முக்கியம். நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுக சௌகரியங்கள், நம்முடைய சுகமான வீடு, நம்முடைய இடம், நம்முடைய வாகன வசதிகள், இவை எல்லாம் கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்ன? நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்ன? நமக்கு நன்றான கண் பார்வை, நன்றாக கேட்கும் திறன், உணர்வு இருக்கக்கூடிய திறன், இதெல்லாம் கொடுத்திருப்பதனுடைய காரணம் என்ன? இதையெல்லாம் வைத்து நாம் நமக்கே வாழ்வதல்ல, மாறாக எங்கே தேவைகள் இருக்கின்றது, எங்கெல்லாம் தேவைகள் உண்டு என்பதை பற்றி உணர்ந்து ஜீவிக்க வேண்டியதற்காகவே கொடுத்திருக்கிறார். இது 3வது குறிப்பிட்ட நேராக என்னை கொண்டு சொல்கிறது, the sensitivity towards the needs of the people. முதலாவதாக நாம் இந்த பகுதியிலே சிந்தித்தது the servant நெகேமியா, பணிவிடைக்காரனாக இருக்கக்கூடிய நெகேமியா. இரண்டாவதாக he saw beyond his comfort zone. தன்னுடைய சுக சௌகரியமான வாசஸ்தலத்தையும் தாண்டி ஒரு தேவை உண்டு என்பதை குறித்து, தேசத்தை குறித்து, தன் இன மக்களை குறித்து அவர் நினைத்து பார்க்கிறார். மூன்றாவதாக the sensitivity towards the need of people. 2-3வது வசனம், முதல் அதிகாரம் 2-3வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த செய்தியானது நெகேமியாவுக்கு எதற்காக சொல்லப்பட வேண்டும்? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சும்மா நெகேமியா அரண்மனையில் இருப்பதனாலே அவனுக்கு சொன்னார்கள் என்று நாம் நினைக்கலாம். அப்படி அல்ல.
நான் ஏற்கனவே சொன்னது போல எப்பொழுதும் தன் ஜனத்தை குறித்து, தன்னுடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் இவனுடைய மனதில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதனாலேதான் இந்த சகோதரரும் அவனுடைய சகோதரன் ஆனானி என்பவன் அவனுடைய உடன் பிறந்த சகோதரன் என்றுதான் சொல்லப்படுகிறது. பிளட் ரிலேட்டட் பிரதர், தன்னுடைய ரத்த சம்பந்தமான ஒரு சகோதரனாக நானான இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கென்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் அப்படிதான் சொல்கிறது. It could be Nehemiah's biological brother, showing a familial concern. But more than that, there is also a national concern for this Nehemiah. இந்த நெகமியாவுக்கு தன் சகோதரரை பற்றிருக்கின்ற பாரத்தை காட்டிலும், அதனுடைய அன்போ அக்கறையை காட்டிலும் தன் தேசத்தை பற்றியிருக்கின்ற பாரம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் எருசலேம் என்பது நமக்கு அறிந்திருக்க வண்ணமாக அது ஒரு சமாதானத்தினுடைய நகரம். ஆனால் இப்பொழுது இடிந்து போய் கிடக்கின்றது. இந்த இடிந்து போயிருக்கின்ற கட்டடங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த நகரத்தை யார் கட்டி எழுப்ப முடியும்? இவர்கள் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They were still in the land of in foreign land under a foreign king. ஒரு அந்நிய ராஜாவுக்கு கீழாக, அந்நிய தேசத்தின் கீழாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். யார் இந்த இடிந்து போயிருக்கின்ற எருசலேம் எழுப்பி கட்ட முடியும்? ஒரு மனிதன் நிச்சயமாக நினைத்தால் முடியாது. மாறாக கர்த்தருடைய உதவி இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த இடிந்து போயிருக்கக்கூடிய இந்த சமாதானத்தின் நகரத்தை இவர்கள் கட்டி எழுப்ப முடியும் என்று இந்த நெகமியா நினைக்கிறார். அதனாலதான் கேட்டு விசாரிக்கும் பொழுது அவன் கேட்டு அறிந்து கொண்டது என்ன விஷயம் இது? இதுல சிறையிருப்பில் மீந்து தப்பின. இதுல மிக முக்கியமாக சொல்லுகின்ற விஷயம் என்ன? மீந்து தப்பின. There was always a remnant for God. தேவனுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலும் ஒரு மீந்து தப்பின ஒரு ஜனம் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் இடிந்து போயிருந்த ஒரு நகரமாக இருந்தாலும், எவ்வளவுதான் சிறைவாசத்திற்குள் அவர்கள் சென்றிருந்தாலும், இதற்காக எப்பொழுதும் நிற்கக்கூடிய ஒரு ஜனம் இருந்தார்கள், மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஜனம் இருந்தார்கள். எதற்காக கர்த்தர்களை விட்டு வைக்கிறார்? இருக்கின்ற வைராக்கியமாக அவர் நிற்பதற்கு, அவர்கள் மத்தியிலிருந்து ஒரு கூட்டம் எழும்பி வருவதற்காக, தன் நாமத்தை சொல்வதற்காக, தன்னை சார்ந்து கொள்வதற்காக, தனக்கு பயபக்தியாய் வாழ்வதற்காக ஒரு கூட்ட ஜனத்தை எப்பொழுதும் எழுப்புகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய டீப் கன்சர்ன் ஓவர் ஹிஸ் பீப்புள். தன் ஜனத்தை பற்றி இவர் சிந்திக்கும் பொழுது என்ன சிந்திக்கிறார், என்ன கேட்கிறார்? இவர்கள் யூதரின் செய்தி, எருசலேமின் செய்தி இரண்டும் வித்தியாசமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஒன்று, யூதரை பற்றி கேள்விப்படுகிறார், மக்களை குறித்து கேள்விப்படுகிறார். மக்களின் நிலைமை எப்படி இருக்கிறது? வாட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹிஸ் பீப்புள்? தன் ஜனத்தினுடைய நிலைமை என்ன? தன் ஜனத்தார் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்களா? சந்தோஷமாக இருக்கிறார்களா? சமாதானத்தோடு இருக்கிறார்களா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார்களா? இதற்கு முன்பு சென்றிருக்கக்கூடிய ஊழியனாக இருக்கின்ற எஸ்ரா அவர் அமைத்திருக்கக்கூடிய பலிபீடத்திலே ஆராதனை நடைபெற்று வருகிறதா? அல்லது அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திலே நடைபெற்று வரக்கூடிய ஊழியங்கள் எப்படி, அதனுடைய பணிகள் எப்படி என்று சொல்லி அவர் கேட்டு தருகிறார். இரண்டாவதாக அங்கே அவர் கேட்பது என்ன? எருசலேமின் செய்தி. அப்பொழுது இரண்டையும் பிரித்து பார்க்கும் பொழுது நகரமும் நகரத்தில் வாழக்கூடிய மக்கள், ஏன் இரண்டையும் பிரித்து இங்கே கேட்கிறார்? வெறும் ஜனங்களை பற்றி மட்டும் கேட்டால் போதுமானதே? அப்படி அல்ல. அதற்கான காரணத்தையும் மூன்றாவது வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. Third verse tells about the reason why Nehemiah is inquiring in two different aspects. One, he asks about the people, another he asks about the city. அதுல மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சிறையிருப்பிலிருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள். These people are still facing great evil and great reproach and affliction. இந்த தேசத்துல இருந்து சென்ற ஜனங்கள் மீந்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்னதுங்களா இருக்கிறது? மகா தீங்கும் மகா நிந்தையும் இன்னும் அனுபவித்து வருகிறார்கள். அவர்கள் இன்னும் சந்தோஷமாக இன்னும் கர்த்தருக்கு மிகவும் உற்சாகத்துடன் அவர்கள் செயல்பட முடிவதில்லை. ஏன்? இன்னும் அவர்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நெருக்கப்படுவதனுடைய காரணம் என்ன? அவருடைய தேசம் இன்னும் இடிபட்டுதான் காணப்படுகிறது. Why these people are still in great affliction and in reproach? It's because that the walls of the city are still in ruins. அதைத்தான் இரண்டாவதிலே சொல்லும் பொழுது, எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கின்றது, அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. முன்பதாக சென்ற ஏறக்குறைய 50-60 வருஷத்துக்கு முன்பதாக சென்ற எஸ்ரா அங்க என்ன ஊழியத்தை நிறைவேற்றினார்? அவருக்கு பொறுப்பு என்ன? அவருக்கென்று அழைத்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்ன? நீ சென்று பலிபீடத்தை செப்பனிட்டு ஆலயத்தை நீ நிறுவ வேண்டும், அவ்வளவுதான். He need to construct or he need to do the work of people. கர்த்தருக்கு ஆலயத்தை அங்கே கட்டி, அங்கே பலிபீடம் கட்டப்பட்டு, அங்கே ஆராதனை நடைபெற வேண்டும். It's the responsibility of Ezra just to construct a temple and reinstate
worship in the temple. அந்த ஆலயத்திலே ஆராதனை நடைபெற வேண்டும் என்பது மட்டுமே. மேலாக எஸ்ராவுக்கு பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. எஸ்ராவும் அதை தாண்டி ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இந்த நெகேமியாவை பொறுத்தமட்டில் அவர் சிந்திக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? எஸ்ரா சென்றார், ஊழியம் செய்தார், அதெல்லாம் முடிவடைந்து விட்டது. அதனுடைய காலங்கள் இப்பொழுது நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன? இப்பொழுது அலங்கம் கட்டப்பட வேண்டும். The wall needs to be constructed because the people have told that wall of Jerusalem is also broken down and the gates thereof are burned with fire. அங்க இருக்கக்கூடிய அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அதனுடைய வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கன்சர்ன் மிக முக்கியமானது. When we wanted to work for the people of God, தேவனுடைய ஜனத்திற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு தருணமும், நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், எந்த ஜனத்திற்காக நான் ஊழியம் செய்கிறேன்? எந்த ஜனத்திற்கு நான் பணிவிடை செய்கிறேன்? எந்த ஜனத்திற்காக கர்த்தர் என்னை இந்த காலகட்டங்களிலே அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் நினைக்கும் பொழுது அந்த ஜனத்தை பற்றி இருக்கக்கூடிய கன்சர்ன் எனக்கு இருக்கா? Do I have the concern towards the people whom God has called me for ministry? அந்த ஜனத்தினுடைய சூழல் என்ன? அந்த ஜனத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? அவர்கள் நல்ல முறையில வாழ்கிறார்களா? அவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்களா? அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அவர்கள் பொருளாதாரத்தினுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது? அவருடைய சூழல் என்ன? அவருடைய வீடு எப்படி இருக்கிறது? அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய இடம் என்ன? அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அவருடைய நிலைமை என்ன? அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு நிலைமை என்ன? இதெல்லாம் நாம் நினைக்கிறோமா? Do we think all these aspects when we serve our people? கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் இதை சொல்லும் பொழுது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம தலைவர்களுக்கெல்லாம் இந்த அக்கறை இல்லை என்று நம்ம நினைக்கலாம். அல்ல. நிச்சயமாக இந்த பொறுப்பு, இந்த குறிப்பிட்ட இந்த concern, there must be a deep concern for the leaders of God, especially who have been called and has been put into positions by God. தேவனாலே குறிப்பிட்ட ஸ்தானங்களிலே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளோ அல்லது தலைவர்களாகவோ, எஸ்ரா, நெகேமியா போன்றிருக்கின்ற தலைவர்களாகவோ அல்லது மோசே, தாவீதை போன்ற தலைவர்களாகவோ இருந்தார் என்று சொன்னால் அந்த ஜனத்தை பற்றி இருக்கக்கூடிய கன்சர்ன் நிச்சயமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம் என்று சொன்னால் மூப்பர்களாக நியமித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த டீப் கன்சர்ன் நிச்சயமாக இருக்க வேண்டும். They must have this deep concern towards his people to whom they serve, to the flock to which God has placed them as leaders. எந்த குறிப்பிட்ட மந்தைக்கு கர்த்தர் அவர்களை தலைவர்களாக, மூப்பர்களாக, மேய்ப்பர்களாக அமைத்திருக்கிறாரோ அந்த மந்தை குறித்திருக்கின்ற ஒரு அக்கறை நிச்சயம் வேண்டும். அந்த மந்தையில் இருக்கின்ற ஆடு எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்கின்றது, அதுதான் நீங்க கேட்டு தெரிந்து கொள்கிறார். மகா தீங்கில் இருக்கிறார்கள், நிந்தையில இருக்கிறார்கள், அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏனென்றால் அந்த தேசமானது அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்வாதாரம் இல்லை. சமாதானத்தின் நகரமாக இருக்கின்ற அந்த ஜனத்திற்கு சமாதானமற்ற நிலைமையில இப்பொழுது இருக்கிறார்கள். அப்படியான நம்முடைய மக்களை குறித்திருக்கின்ற அக்கறை என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்திருந்த நாட்களிலே, நான் முன்பதாக இந்த செய்தியினுடைய முதலிலே சொன்னது போல, ஜனத்தை அவர் பார்க்கிறார். தன்னுடைய ஜனத்தை அவர் பார்க்கும் பொழுது சிதறி போயிருக்கின்ற ஜனத்தை போல், எந்த ஒரு மெய்ப்பனற்ற ஒரு ஜனத்தை போல் அவர் காண்கிறார். He sees his own people as a people who are without a shepherd. மெய்ப்பனற்ற நிலைமையிலே சிதறி போயிருக்கிறார்கள். ஐயோ, இந்த ஜனத்தை பார்த்து இந்த ஜனத்திற்கு செய்வார் யார் இருக்கிறார்கள்? இந்த ஜனத்திற்கு யார் இறங்கி ஊழியம் செய்ய போகிறார்கள்? இந்த ஜனத்திற்கு இன்னும் இறங்கி மன்றாட போகிறவர்கள் யார் என்று சொல்லுகின்ற ஒரு ஏக்கம், இந்த ஜனத்திற்கு யார் பணிவிடை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. இந்த ஏக்கத்தினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுங்களா? Do you know the climax of all the burden that Lord has for his own people? அதை மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கின்றோம். அதுல அவர் சொல்லும் பொழுது, எருசலேமே, எருசலேமே, உன்னை எத்தனையோ தரம் நான் உனக்கு பணிவிடை செய்ய, எத்தனையோ தரம் உன்னை நான் எடுத்துக்கொள்ள, என் பக்கமாய் நான் சேர்த்துக்கொள்ள நான் ஆவலாக இருந்தேன். அப்படியானால் அவருடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன? I want to serve my people because they are like people who are without a shepherd. எந்த விதமான மேய்ப்பனுமின்றி, அவர்களுக்கென்று ஒரு வழிநடத்துதல் இன்றி, எப்படி செய்வதென்று இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த பூமியில இருந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம் ஆண்டவருக்கு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அநேக நபர்கள் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக தலைவர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார், அநேக மூப்பர்களை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஆனாலும் கூட ரோமர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? ஜனத்தை அவர் நினைத்து பாருங்கள். He thinks and he considers his own people and he cries out before God. என் ஆண்டவரே, என் ஜனத்திற்கு பதிலாக நான் இப்படி இருந்தால்
நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. It is not about simply having an empathy, but having an empathy. It's not about sympathy, but having an empathy over our people. நம் ஜனத்தின் மேல ஒரு பரிதாபப்பட ஐயோ பாவம் என்பதல்ல, மாறாக நாம் இறங்கி அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மக்களாக, ஒரு நபராக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்று கர்த்தர் நிச்சயம் நம்மை பார்த்தும் இருக்கிறார். அதைத்தான் நெகேமியா செய்தார். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற அநேக தேவ மனுஷர்கள் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஜனத்தினுடைய தேவைகள் சொல்லப்படும் பொழுது, ஜனத்தினுடைய வாரங்கள் சொல்லப்படும் பொழுது, அந்த ஜனத்தினுடைய தேவை நாம் சந்திக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் நமக்குள் என்ன சொல்கிறது? What is or what do we think when we hear about the needs of the people? அது ஜன பற்றி இருக்கின்ற ஒரு கன்சர்ன் இருந்தா மட்டும்தான், அந்த சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த கேர் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ ஜனத்தினுடைய அக்கறை இருக்கின்ற மனசு, அதனுடைய உணர்வு இருந்தால் மட்டுமே நம்மாலும் இது போல நினைக்க முடியும், இது போல விசாரிக்க முடியும். ஏனென்றால் அந்த வார்த்தை தெளிவாக அங்க சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறார்? செய்தியையும் விசாரித்தேன். இது இன்வெஸ்டிகேஷன் அல்ல. இன்வெஸ்டிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட். இன்வெஸ்டிகேஷனா நீ போனியா, நீ வந்தியா, சரி எத்தனை பேர் இருக்காங்க, 800 சரி நோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் இன்வெஸ்டிகேஷன், இட் இஸ் an enquiry for the wellness, for the goodness of the people. அந்த ஜனத்தின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினாலே ஒரு விசாரிக்கின்ற ஒரு இருதயம் இந்த தலைவனாக இருக்கின்ற பணிவிடைக்காரனான நெகேமியாவுக்கு இருந்தது. தலைவன் என்ற எண்ணம் இந்த நெகேமியாவுக்கு இல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதனாலதான் விசாரிக்கிறார். அந்த ஜனத்தினுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, இதைத்தான் விசாரிக்கிறார். ஏனென்றால் இங்க 2 விதத்திலே சொல்லப்படும் பொழுது, ஒன் இஸ் அபவுட் ஏ ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங். அவர்கள் மகா தீங்கு, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, இருதயமானவர்கள் பிளந்து கிடக்கின்றது. அதே நேரத்தில் அவருடைய பொருளாதார சூழல், their material needs of the people is that the wall is broken down. இந்த இரண்டையும் இங்கே நெகேமியா இங்கே வந்து கேட்டு விசாரித்து தெரிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே சிந்திக்கும் பொழுதும் இது மிக முக்கியமாகவே சொல்லப்படுகிறது. அநேக தேவ மனுஷர்கள், அநேக மிஷனரிமார்கள், அநேக நபர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சென்ற விதத்தை நாம் வாசிக்கும் பொழுதும், நம்முடைய காதுகளில் நாம் கேட்கும் பொழுதும் அவர்கள் சொல்லக்கூடியது என்ன? அந்த இடத்தை பற்றி எனக்கு சொன்னார்கள். People have told about that particular place in this land. இந்த தேசத்திலே இருக்கின்ற இந்த இடத்தை குறித்து எனக்கு அறிவித்தார்கள். அறிவிக்கப்பட்ட அந்த இடத்தை குறித்து இருக்கின்ற பாரத்தை எனக்கு கர்த்தர் உணர்த்தினார். அதை பற்றி அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு தீராத ஒரு வாஞ்சி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதனாலதான் நான் சொன்னேன். ஏனென்றால் அந்த மக்கள் அங்கே குருட்டாட்டம் நிறைந்த மக்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் they started leaving they left their comfort zone. They left their comfort zone and moved forward with the sensitivity towards God's people. தேவ ஜனத்தின் மேல், அங்க இருக்கின்ற மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டுமாக புனரமைக்கப்பட வேண்டும், மீண்டுமாய் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருந்ததுனாலே தான் சென்றிருக்கிறார். 1-2 எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு எடுத்துக்காட்டு வில்லியம் கேரி, நமக்கு நன்றாய் தெரியும். இங்கிலாந்து தேசம் என்று நினைக்கிறேன். அங்கே இருந்து ஒரு சாதாரண காலனி தைக்கக்கூடிய he was a cobbler, also a teacher. He was called as the father of modern missions. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்து அநேக வருஷங்களாக இருந்து ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன். அவர் he was inspired by Captain Cook's travel. குக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகமெங்குமாக பயணப்பட்டு வந்து புத்தகங்கள் எழுதினார். ஆனால் இந்த புத்தகங்கள் எழுதி அதனை விட்டு சென்று விட்டார். ஆனால் இந்த புத்தகங்களை வாசிக்கின்ற வில்லியம் கேரி அதனை வாசித்து இன்னும் அறியப்படாத இருக்கக்கூடிய உலகம் இன்றும் இருக்கிறது. There is still an unknown world in this planet Earth. இந்த பூகோள வரைபடத்துல இன்னும் அறியப்படாத இருக்கக்கூடிய தேசங்கள் உண்டே என்பதை குறித்து வில்லியம் கேரி அறிந்தவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில பாரப்பட்டு அவர் கல்கட்டா வந்தடைகிறார், அந்த ஊழியம் செய்தார். அது மட்டுமல்ல, அவர் வந்தடைவதற்கு முன்பதாகவே பல மிஷனரி வாழ்க்கையிலே அவர்கள் வாசித்து பார்க்கிறார். டேவிட் பிரைனாட், ஜான் எலியட் போன்ற இருக்கக்கூடிய தேவ மனுஷருடைய மிஷனரி பயணங்களை அவர் வாசித்து அறிந்து கொண்டு இந்தியாவிற்கென்று செல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு தீராத ஒரு வாஞ்சை, அங்க இருக்கின்ற மக்கள் தன்னுடைய இருதயத்தை அதிகமாக கவர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பாரம் ஏற்பட்டதனாலே அவர் புறப்பட்டு இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்திருக்கிறார். இரண்டாவதாக டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். He was a missionary to Africa. When Africa was called as the dark continent, இருண்ட கண்டம் என்று அந்த நாட்களிலே நரமாம்ச பச்சனைகளால் நிறைந்திருக்கக்கூடிய குண்டமாக ஆப்பிரிக்கா கண்ட விளங்கியிருந்த நாட்களில் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எப்பொழுதுமே அவருடைய மனதை தாக்கிக் கொண்டே இருந்தது. இந்த வார்த்தை என்னவென்றால், the haunting specter of the smoke of 1,000 villages in the morning sun is still burning within my heart.
அதிகாலை சூரிய உதயத்தில் 1000 கிராமங்களினுடைய புகை மூட்டத்தின் பதைபதைக்கும் காட்சி இன்னும் என் இருதயத்தில் எரிந்து பிரகாசிக்கிறது. முதல் முறையாக அவர் ஆப்பிரிக்காவுக்கு சென்றார், ஊழியம் செய்தார். காட்டு மிருகங்கள் இருந்தது, மனுஷர்கள் கேனிபல்ஸ், அங்கே நரமாம்ச பச்சினைகளாக அவர்கள் இருந்தார்கள். இருந்த போதிலுமாக ஒரு முறை காயப்பட்டு தன்னுடைய முகமானது ஒரு முறை மிக அதிகமாக காயமடைந்த நிலைமையில சிங்கத்தினாலே அது பாதி காயமடைந்தது. அவருடைய சூரிய அவருடைய முகமானது சூரிய வெப்பத்தினாலே அதிகமாய் நிறம் மாறி போயிருந்தது. மீண்டுமாக இங்கிலாந்துக்கு அவர் திரும்பி செல்லும் பொழுது அவருடைய மனைவி அவரை பார்த்து அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. His wife couldn't recognize David Livingstone when he came back after the first missionary trip. மீண்டுமாக அவர் அங்கே இருந்த நாட்களிலே அவரால் இங்கிலாந்தில் சுகபோகமாய் வாழ முடியவில்லை, அமைதியாக இருக்க முடியவில்லை. மாறாக இதே வார்த்தை, the haunting specter of the smoke of 1,000 villages in the morning sun is still within my heart. என்னுடைய இருதயத்திலே இன்னமும் அந்த அதிகாலை சூரிய உதயத்தில் 1000 கிராமங்களுடைய புகை மூட்டமானது என்னுடைய மனதை இன்னும் அதிகமாய் பதைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னார். மீண்டுமாக 2வது முறை டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கிருந்து புறப்பட்டு அங்கே ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். இறுதியில் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய இருதயமும் அவருடைய ஹார்ட்டும் ஆப்பிரிக்கா தேசத்திலே அது மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இங்க நாம் நெகேமியாவுடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கின்ற விஷயம் இதுதான். He was sensitivity. There was a sensitivity towards God's people. தேவனுடைய ஜனத்திற்கு எப்பொழுதும் அவர்கள் மேல் அக்கறையுள்ள ஒரு மனிதனாக இந்த நெகேமியா விளங்கினார், வாழ்ந்தார். அதைத்தான் இந்த முன்னுரையில நாம் இந்த முதல் 3 வசனத்துல நாம் சந்திக்கிறோம். முதலாவதாக வாசித்தது என்ன? அவர் he was a servant. அறியப்படாத இருக்கின்ற ஒரு நிலைமையில் அன்னோன் பர்சன் தான், அன்னோன் ஃபேமிலி தான், தெரியப்படாத, எந்த விதமான பாப்புலாரிட்டி இல்ல, ஃபெமிலாரிட்டி இல்ல. ஆனா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பணிவிடைக்காரனாக இருக்கின்ற நெகேமியா. அதில் மிக முக்கியமாக அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு நபர், கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு நபர், கர்த்தரால் பாரப்படுத்தப்பட்ட ஒரு நபர். இரண்டாவதாக he saw beyond the comfort zone. தன்னுடைய சுகோபோகமாக இருக்கின்ற சுக வாசஸ்தலங்களையும் தாண்டி அவர் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவருடைய பார்க்கும் பொழுது அவர் தேவையை உணர்ந்தார். மக்களுடைய தேவைகள், ஆவிக்குரிய தேவை ஒன்றுண்டு, அதே போல சரீர பிரகாரமான மெட்டீரியலிஸ்டிக் பொருளாதார நிலைமையிலும் அவருடைய அலங்கம் இடிபட்டு கிடக்கின்றது. அதை கட்ட வேண்டும் என்ற ஒரு உணர்வும் அதனுடைய தேவையையும் இவர் கண்டறிந்து கொண்டார் என்பதை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுதும் நாம் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த பகுதிகள் நம்மோடும் கூட இன்றும் என்றும் பேசுவதாக. ஆமேன்.